வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கரூர். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி. இதில் இந்த மாடல் கிட்டில் உங்களுக்கு ஆடியோ கம்ப்ளைண்ட்டு 2-3 டெக்னீஷியன்கிட்ட போயிட்டு வந்திருக்கு. ஸோ கம்ப்ளைண்ட்டை சரி பண்ண முடியல. ஸோ நம்ம 3வது ஆளாக நம்ம பார்க்குறோம். இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. இப்போ நம்ம பேசிக்காக செக் பண்ணுற வோல்ட்டை எல்லாமே நம்ம செக் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 118 வோல்ட் வருது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வோல்ட்டு பாருங்கள் 26 வருது, நோ ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ வோல்ட்டு 13 வோல்ட் வருது. ஸோ இதுவும் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பூஸ்டிங் வோல்ட்டு 180 பாருங்கள், அதுவும் 190 வருது, இதுவும் ஓகே. நெக்ஸ்ட்டு மெமரி ஏசி 5 வோல்ட் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூனர் வோல்ட்டு அதுவும் ஓகே. கரெக்டாக இருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆடியோ ஏசி. ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 வோல்ட் வருது. அடுத்த பின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கருடைய அவுட் பின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடியோ ஏசி கம்ப்ளைண்ட் ஆகிருந்ததுன்னா இங்கே வோல்ட் வராது. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா படம் வந்து அதாவது படம் கிளியராக ஓடுது, பட் ஆடியோ வந்து கொஞ்ச நேரம் வருது, திருப்பி என்ன பண்ணிடுதுன்னா அப்படியே சவுண்டு குறைஞ்சி சுத்தமாகவே வராமல் போயிடுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. போடும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரம் ஓடுது, அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக ஓட மாட்டேங்குங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ 2-3 டெக்னீஷியன் பார்த்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ண முடியல. அவங்க வந்து இதே கம்ப்ளைண்ட்டோடையே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டிருக்கிற 10K ரெசிஸ்டன்ஸை வந்து என்னென்னா கழட்டி விட்டுருவாங்க. கழட்டி விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பைபாஸ் ஆகி டேரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஓகே வரும். பட் இதுலேருந்து உள்ள ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 10K ரெசிஸ்டன்ஸை கழட்டி விடும்போது பிளாக் ஆகிரும் இங்கே பக்கம். அப்போ அவுட்புட் வராது. ஸோ ஆடியோ ஐசி வந்து ப்ராப்ளம் இருக்காது, பட் இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வராது. கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஷடவுனாக உங்களுக்கு அப்படியே மைனூட்டாக குறைஞ்சிரும் வால்யூமு, சுத்தமாக அதுக்கப்புறம் வராது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 10-15, இந்த இடத்துல வந்து 12 வோல்ட் வரும் உங்களுக்கு. இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லி வோல்ட்டில் வரும், 232 வருது. ஸோ இந்த இடத்துல 12 வோல்ட் வரும் அவுட்புட்டாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வோல்ட் வந்து உங்களுக்கு வரும், 7.98 இருக்குது. இந்த 8 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஜம்ப் ஆகி வரும். இந்த 18-15 டிரான்சிஸ்டனுடைய பேஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்லி வோல்ட்டில் இருக்கும். இப்போ என்னென்னா இந்த பின்னில் ஃபஸ்ட்டு பின்னு பார்த்தீங்கன்னா விசிசி பின்னு, செகண்ட் பின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கருடைய அவுட் ப்ளஸ்ஸு, ரெண்டாவது கிரவுண்டு இன்புட் கிரவுண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் மைனஸு. இது வந்து ஸ்டாண்ட் பை வோல்ட்டு, இது இன்புட் சிக்னலு, இது நோ கனெக்ஷன், இது வந்து வால்யூம் ப்ளஸ்ஸு. ஸோ இது நோ கனெக்ஷன், இந்த இடத்துல இந்த கனெக்ஷன் இருக்காது. இப்போ என்னென்னா ஸ்டாண்ட் பைக்கு வரக்கூடிய லைனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் தான் ஸ்டாண்ட் பைக்கான ரெசிஸ்டரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலரு ப்ளூ, கிரே, ஆரஞ்சு. ஸோ 67 கிலோ ஓமு இது ஸ்டாண்ட் பைக்கான கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர் ஃபால்ட் ஆகிட்டாலும் உங்களுக்கு சவுண்டு வந்துட்டு அப்படியே குறைஞ்சிரும், இந்த ஃபால்ட்டு வந்துடும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆடியோ கம்ப்ளைண்ட் எந்த போர்டாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அட்டன் பண்ணிடலாம். வீடியோகான் மாடல் அனைத்து இதுக்கும் சேம் இதே மாதிரி மாடல் தான் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரு இந்த இடத்துல ஒரு 4.7 கிலோ ஓமில் ஒரு ரெசிஸ்டர் போட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க இந்த 18-15 டிரான்சிஸ்டரில். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஜம்ப் ஆகி வரக்கூடிய 8 வோல்ட் வந்து
இங்கே வரும். அதனுடைய அவுட்புட் சிக்னல் தான் இந்த ரெசிஸ்டருக்கு போகும். ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து வரக்கூடிய 8 வோல்ட் வந்து இங்கே வரலைனாலும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த ஸ்டாண்ட் பை ரெஜிஸ்டர் வந்து போயிருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். இதை கரெக்டாக வந்து செக் பண்ணணும். ஸோ இன்புட் சிக்னல் வந்து இங்கேருந்து வரக்கூடிய சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இன்புட் சிக்னல் வந்து 3 வோல்ட் வரும். அந்த 3 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜம்ப் ஆகி வரணும். பாருங்கள், ஜம்ப் ஆகி வரும். 3 வோல்ட்டு உங்களுக்கு வரும். இங்கேருந்து வரக்கூடிய 5 வோல்ட்டு பாருங்கள், 5 வோல்ட் வரும். ஸோ இது இங்கே வந்து உங்களுக்கு 1.2 வோல்ட்டாக உள்ள இன்புட் சிக்னலாக வரும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த இது ஃபங்க்ஷன் ஆகும். ஆடியோ கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 10K வந்து கழட்டாமல் பார்த்துக்குங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக கஸ்டமருக்கும் சர்டிஃபிகேஷனாக இருக்கும். கிளாரிட்டி, அதாவது சின்ன 8 ஓம் ஸ்பீக்கர் போட்டாலும் உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் கிளியராக இருக்கும். நன்றி நண்பர்களே, நன்றி, தேங்க்யூ.